தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் பியாசோ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கம் ஈவனாக கோட்டாக்கதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 1/2 hour போல் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1/2 hour நல்லா அப்படியே ஊறட்டும், அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தயிர் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இது இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த போல் வெங்காயம் நல்லா கலர் மாறிக்கிச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா பரட்டி விட்டுருங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தக்காளி வந்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா குக் ஆகணும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தயிரில் மசாலா பொருள்லாம் கலந்தோம் இல்லைங்களா, அதை அப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உள்ளே சேர்த்துட்டு சிக்கனை நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து செய்கிறதுக்கு அதிகம் டைம் எடுத்துக்காது, கம்மி டைம்லேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து டிஃபனோட ரொம்ப மேட்ச் ஆகும். சப்பாத்தி, தோசை, ஊத்தப்பம், அதுக்கப்புறம் இட்லி, பூரி இதோட 2 கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ சிக்கனை நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுருங்க. 15 நிமிஷம் போல் அப்படியே மூடி இருக்கட்டும். நம்ம அதை ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தாச்சு. 1 பெரிய வெங்காயம் இந்த போல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த லேயர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் உப்பு காரம் செக் பண்ணுற மாதிரி தான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி ஒருக்க நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா 1 தக்காளி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சதை இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி வந்து லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு நல்லா கமகமான வாசனையோட சிக்கன் பியாசோ சூப்பராக தயாராகிருச்சு. வெயிலால் வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நல்லா சூடாக பரிமாறணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நான் சப்பாத்திக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிக்கன் பியாசோ ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.